வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போறோம்னா, கிராம பஞ்சாயத்துகள், ஊராட்சிகள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தற்சார்பை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் வந்து சுயசார்பு, தற்சார்பில் வந்து ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நாம்ஸ்லேயே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் கிராம வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா வரிகள். வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, விளம்பர வரி இதெல்லாம் வந்து மேஜரா இருக்கிற வரிகள். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, புளிய மர நிலம், மீன்பாசி குத்தகை, அப்புறம் வந்துட்டு திருவிழா திருவிழா நடத்தும்போது அதுக்கு கலெக்ஷன் வர்றது. அது மாரி வரிகள் எல்லாமே இருக்கும். அது அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, யாருனா வந்து தொழில் தொடங்குறதுனால ப்ளூ பிரிண்ட் அப்ரூவல் வாங்குறது. அப்புறம் வந்துட்டு அவங்க ஆன்லைன் எப்பா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவல் வாங்குறது. இதெல்லாம் வந்து ஊராட்சிகளுக்கு வந்து வருவாயா இருக்கும். இதெல்லாம் வந்து சுயசார்பு, தற்சார்புல வருது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வரி வரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல வந்து சுயசார்பு வந்து ஃபண்ட் இல்லாத டைம்ல வந்து அந்த ஃபண்ட எடுத்து மக்களுக்கு யூஸ் பண்றதுக்கு உபயோகரமா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடக்காம இருக்கிற சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 15த் ஃபைனான்ஸ் ஃபண்டே வரதில்ல. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 15த் ஃபைனான்ஸ் ஃபண்ட் வராதனால வந்து நிறைய ஊராட்சிகள்ல வந்து எல்லா திட்டங்களும் செயல்படுத்த முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அரசு திட்டம் மட்டும் தான் எப்பவுமே செயல்படுத்துறாங்க. முதல்வர் கிராம சாலை திட்டம், பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டம் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கிடப்பிலே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் நடத்தினா தான் வந்து 15த் ஃபைனான்ஸ் ஃபண்டே வரும். ஃபண்டு வந்து இல்லாத சூழ்நிலையில வந்துட்டு நேஷனல் பேங்க்ல போயிட்டு ஃபண்ட் வந்து லோன் ரைஸ் பண்ணலான்னு இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வட்டி போடுவாங்க. அந்த வட்டிய வந்து கட்டுற மாரி இருக்கும். அதெல்லாம் வட்டி இல்லாம குடுத்தா கூட பரவால்ல. அதுவும் குடுக்குறதில்ல. அந்த மாரி சிச்சுவேஷன் வந்து தற்சார்பு, சுயசார்பு தான் வந்து கிராம ஊராட்சிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபண்டு ரைஸ் பண்றதுக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷலா வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.